சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஹனிமூனுக்கு அந்தமானுக்கு வந்திருக்கிற ஆறுமுகமும் கண்மணியும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் நைட்டு பார்த்தா கண்மணிக்கு பயங்கரமான வயிறு வலி வந்துடுது. கண்மணி வயிற்று வலியில முணங்கிக்கிட்டே இருக்காங்க. அதை ஆறுமுகம் பார்த்துட்டு, ஏ கண்மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், இல்லைங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், கண்மணி வயிறு லேசா வலிக்குதா இல்லை ரொம்ப வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், வயிறு ரொம்ப வலிக்குதுங்க, என்னால் தாங்கிக்கிடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், சரி கண்மணி வா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு கண்மணியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே கண்மணியை டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததுல உங்களுக்கு கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அதை இம்மிடியேட்டாக எடுக்கணும், இல்லைனா கர்ப்பப்பையவே எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி கர்ப்பப்பையை எடுத்துட்டா அடுத்து நீங்கள் குழந்தை பெற்றுக்கிடவே முடியாது. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கிட்ட டாக்டர் கேட்கவும், கல்யாணம் ஆகி 10 நாள் தான் ஆகுது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், 10 நாள் தான் ஆகுதா, சே உனக்கு இந்த நிலமை வந்திருக்க கூடாதம்மா, ஆமாம் நீ எதுவும் மாத்திரை எதுவும் எடுத்துக்கிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்கவும், ஆமாம் டாக்டர் நான் கொஞ்சம் ஹேண்டிகேப்டு, அதனால் டேப்லெட்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், அதனால் எதுவும் இந்த மாதிரி ஆயிருக்குமா டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், இப்படி ஆக வாய்ப்பு கிடையாது தான், ஆனால் சில நேரங்களில் என்ன வேணாலும் ஆகலாம். அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற மாத்திரை கூட உங்களோட கர்ப்பப்பையை பாதிச்சிருக்கலாம். உங்களோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குது, அதோட கர்ப்பப்பையில் கட்டி வேற இருக்குது, அந்த கட்டியை எடுத்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா இந்த வயிற்று வலி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். என்னதான் இப்போ மாத்திரை போட்டு சரி பண்ணாலும் உங்களுக்கு கர்ப்பப்பையில் இருக்கிற கட்டியை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், டாக்டர் சொன்னதை கேட்டுட்டு கண்மணி ரொம்ப கதறி அழுகுறாங்க. ஆறுமுகம் அப்பந்தான் உள்ளே வராரு. டாக்டர் கண்மணிக்கு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், அப்பந்தான் கண்மணி வந்துட்டு, டாக்டர் நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரிம்மா எல்லாம் உங்கள் ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்கேன், நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், ஆறுமுகமும் சரின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்து கண்மணியை ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு. என்ன கண்மணி டாக்டர் என்ன சொன்னாங்க, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், இல்லைங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, சும்மா லேசான வயிறு வலி தான், அவங்க அதுக்கான மாத்திரை கொடுத்துருக்காங்க, ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி டாக்டர் சொன்னதை மறைக்கவும், இல்லை கண்மணி ரொம்ப வயிறு வலின்னு சொன்னேன், இப்போ என்னன்னா லேசான வயிறு வலி அப்படின்னு சொல்கிற, எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் கேட்கவும், டாக்டர் அப்படி தான் சொன்னாங்க, நான் தான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சமாளிக்கவும், சரி சரி நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்லவும், சரிங்க ஊருக்கு போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்தா டாக்டர் சொன்னதை எல்லாத்தையும் ஆறுமுகத்துக்கிட்ட மூடி மறைச்சிடுறாங்க. அடுத்து பார்த்தா ஆறுமுகம் வெளியில் போயிருக்கிற நேரத்தில் கண்மணி ரூமில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. நமக்கு இனிமே அப்போ குழந்தையே கிடையாதா, ஆறுமுகத்துக்கும் எனக்கும் குழந்தை பிறக்காதா, ஆறுமுகத்தோட குழந்தைய நான் பெற்றுக்கிட முடியாதா, என்னை மன்னிச்சிருங்க ஆறுமுகம், உங்களுக்கு இப்படி ஒரு வாரிசு கொடுக்க முடியாத பாவியா போயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே மறுநாள் பார்த்தா கண்மணியும் ஆறுமுகமும் ஊருக்கு வந்துடுறாங்க. ராஜாங்கம் மோகனா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா கண்மணியையும் ஆறுமுகத்தையும் வரவேற்கிறாங்க. ஆனால் கண்மணி முகத்தில் சந்தோஷமே இல்லை. கண்மணி வீட்டுக்குள்ளே வரவும் தமிழ் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு, அண்ணி நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், உடனே அப்பத்தா வந்துட்டு, எல்லாம் உன் அப்பத்தா போட்ட திட்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பத்தா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், அப்பந்தான் சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு, அதை ஏன் கேட்குற கண்மணி, அது ஒரு பெரிய கதை,
அந்த கதையெல்லாம் உனக்கு இன்னைக்கு சொல்கிறதுக்கு நாள் பத்தாது. நீயே அந்தமான் போயிட்டு ரொம்ப டயர்டாக வந்திருப்ப, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் சொல்லவும், ஆமாண்டி அது ஒரு பெரிய கதை தான். சரி கண்மணி, ஊரில் நல்ல சந்தோஷமாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், சந்தோஷமாக இருந்தேன் அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொன்னாலும் முகம் பார்த்தா வாடி போயிருக்கு. இதை தமிழும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன கண்மணிக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் ஏன் உன் முகம் ஒரு மாதிரியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், இல்லை அண்ணி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ரூமுக்கு போயிடுறாங்க. ஆனால் தமிழுக்கு பார்த்தா மனசு கேட்கவே மாட்டேங்குது. ஹனிமூனுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. ஆறுமுகம் அண்ணனை பார்த்தா எப்பவும் போல இருக்காரு. ஆனால் கண்மணி ஒரு மாதிரியாக இருக்காளே, என்னன்னு தெரியலையே, எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, கண்மணி கிட்ட இதை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியோட ரூமுக்கு தமிழ் போகிறாங்க. என்ன அண்ணி உங்களை இப்போந்தான் கீழே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், கண்மணி உனக்கும் ஆறுமுக அண்ணனுக்கும் எதுவும் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஐயோ அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், அப்படி இல்லைன்னா ஏன் உன் முகம் இப்படி இருக்கு, கனிமூனுக்கு போயிட்டு வந்தா எவ்வளவு ஜாலியாக இருக்கும், நீ என்ன இப்படி இருக்க, என்னன்னு சொல்லு கண்மணி, எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல பேசி தீர்த்துக்கலாம், எதுனாலும் இப்பவே சொல்லு, பெருசாக முத்த விட்டதுக்கு அப்புறம் அதை சமாளிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், உடனே கண்மணி வந்துட்டு தமிழோட கையை பிடிச்சி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஏ கண்மணி என்னாச்சு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், அண்ணி இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், என்ன கண்மணி சொல்கிற, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதிர்ச்சியில் கேட்கவும், ஆமாம் அண்ணி நானும் அவரும் ஹனிமூன் போயிருந்த இடத்துல எனக்கு திடீர்னு வயிறு வலி வந்துடுச்சு, டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணோம், ஸ்கேன் எல்லாம் எடுத்தாங்க, அப்போ என் கர்ப்பப்பையில் கட்டி இருக்கு, எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மையே இல்லை, கர்ப்பப்பையை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டாங்க, இனிமே எனக்கு குழந்தையே பிறக்காத அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கதறி அழுகவும், என்ன சொல்கிற, இது எப்படி நடக்கும், உன் வயசுக்கு இப்படி நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமாம் அண்ணி அப்புறம் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் எதுவும் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கீங்களான்னு, நான் போடுற ஒரே மாத்திரைனா அது என்னோட இந்த கால் பிரச்சனைக்காக மாத்திரை போடுவேன் அப்படின்னு கண்மணி சொல்லவும், கண்மணி அந்த மாத்திரையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், கண்மணியும் அந்த மாத்திரையை எடுத்து காட்டுறாங்க. இந்த மாத்திரையை தான் நீ போட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமாம் அண்ணி இந்த மாத்திரையை தான் விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும், விவரம் தெரிஞ்ச நாளில் இருந்து போடுறியா, ஏன் எதுக்கு இந்த மாத்திரையை இப்படி தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ரொம்ப அதிர்ச்சியோடு கேட்கவும், ஏன் அண்ணி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், இங்கே பாரு கண்மணி, இந்த மாத்திரைனால உன் கால் எல்லாம் சரியாகாது, இது அதுக்கான மாத்திரையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன அண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி பயங்கர அதிர்ச்சியோடு கேட்கவும், ஆமாம் கண்மணி இது அதுக்கான மாத்திரையே கிடையாது, இதை எப்படி நீ போட்டுக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றுமே புரியலை, இந்த மாத்திரை எதுக்குன்னு முதல்ல நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், அண்ணி அப்போ இந்த மாத்திரைனால தான் எனக்கு குழந்தை பெற்றுக்கிற தன்மை போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கவும், ஆமாம் கண்மணி இந்த மாத்திரை தான் உன் கர்ப்பப்பையவே அழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், என்ன அண்ணி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி அழுதுகிட்டு இருக்காங்க. கண்மணி இந்த மாத்திரையை போட சொன்ன டாக்டர் யாரு, உனக்கு இந்த மாத்திரையெல்லாம் யார் வாங்கி தருவா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சந்தேகப்பட்டு கேட்கவும், அண்ணி நானும் அம்மாவும் இல்லாட்டி நானும் சித்தியும் இப்படி யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், இந்த கால் விஷயமா மாதம் ஒரு தடவை போவோம், அந்த டாக்டர்கிட்ட தான் மாத்திரை வாங்கிட்டு வருவோம், அந்த மாத்திரையைத்தான் நான் தினமும் போட்டுக்கிட்டு இருக்கேன்னு கண்மணி சொல்லவும், சரி கண்மணி நம்ம நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போவோம், போயிட்டு இந்த மாத்திரை உனக்கு எதுக்கு கொடுத்தாங்க என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கண்மணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க.